إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது காரைக்கால் ஜமாத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு சிறப்புமிக்க வரலாற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து சில நல்லுரைகளை, நல்ல நினைவூட்டல்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேன். பல இடங்களுக்கெல்லாம் சென்று தாவா பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ஆனால் ஏனோ இந்த ஊரிலே பிறந்து சென்னையிலே குடியேறி இந்த ஊரை மறக்கவில்லை என்றாலும் இங்கு அதிகமான தொடர்புகள் வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் ஆகிவிட்டோம். எழுத்து பணிகள், வெளியூர் பிரச்சாரங்களுக்கு செல்லுதல், இப்படியாக இந்த நேரத்தில் நமது காரைக்காலை பற்றி ஒரு வரலாற்று ஆய்வை மண்ணின் மைந்தர்கள் என்ற தலைப்பில் நூலாக உருவாக்கி அதை வெளியிடுகிறோம். அதில் நீங்கள் கலந்து கொள்வீர்களா என்று கேட்டபோது, இது உங்களுக்கான பெருமை அல்ல, இது எனக்கான ஒரு பெருமை, எனக்கான ஒரு மகிழ்ச்சி, எனக்கான ஒரு சிறப்பு என்று உடனடியாக அவர்களுடைய அழைப்பை அன்போடு ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக என்னுடைய அன்பிற்குரிய சாச்சா நாசர் அவர்களுடைய தந்தையும் என்னுடைய முப்பாட்டனும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள், தந்தை வழி சகோதரர்கள். ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மூத்த மகனார் அப்துல் மஜீத், அவர்களுடைய மகன் அப்துல் சலாமுடைய மகன் நான். அவர்கள் அப்துல் மஜீதுடைய சகோதரர், அதாவது ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அடுத்த பிள்ளைகளுடைய அப்துல்லா அவர்களுடைய மகனார். அவர்களுடைய இந்த அழைப்பும் எனக்கு ஒரு குடும்ப சிறப்பாகவும் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் இந்த மகிழ்ச்சியை, இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு சில அடிப்படைகள், அதாவது குறிப்பாக நம்முடைய சமூகத்திற்கு சில உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நினைவூட்டல்களை இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்த விஷயத்தை நான் முதலில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இப்பேற்பட்ட நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய 10,000 பேர் வந்திருக்க வேண்டும். இந்த சிறிய மைதானம் மட்டுமல்ல, தெருக்களிலெல்லாம் மக்கள் ஒன்று கூடி வீடுகளின் திண்ணைகளிலே இப்படியாக பெருமளவில் ஒரு கூட்டம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வலிமைப்படுத்த வேண்டும், சிறப்பிக்க வேண்டும். ஆனால் இன்று ஒரு கந்தூரி கூட்டம் என்றால் ஓடுவார்கள், ஒரு உருசு கூட்டம் என்றால் ஓடுவார்கள், ஒரு நடன கச்சேரி, ஒரு இசை கச்சேரி என்றால் ஓடுவார்கள். எங்கே மார்க்கம் தடை செய்கிறதோ அங்கே கூடுகிறார்கள். எங்கே மார்க்கம் கூட வேண்டும் என்று வலியுறுத்துகிறதோ, ஆர்வமூட்டுகிறதோ, அங்கே நமது மக்களின் வருகையை பார்த்தால் மனவேதனை படுகிறது. மலக்குகளின் சபை, அவர்கள் துஆ செய்யக்கூடிய சபை, அவர்களுடைய நல்ல பிரார்த்தனைகளுக்குரிய சபை. அது மட்டுமா, நாம் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நம்முடைய ஈமானையும் நம்முடைய இலக்கையும் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு மகத்தான ஒரு சபை இது. நம்முடைய வாலிபர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்க வேண்டும். நம்முடைய முதியவர்கள், பெண்கள் என்று பெரும் கூட்டம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்று சேராமல் இருப்பது ஒரு சிறிய மனவேதனை தான் தருகிறது. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த கல்வியின் அந்த ருசியை,
இந்த கல்வியின் அருமையை தெரிந்து கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் பலப்படுத்துவார்கள், சிறப்பிப்பார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முஸ்லிம்களும் கல்வியும் என்ற தலைப்பில் பேசுங்கள் என்பதாக வேண்டினார்கள். இஸ்லாமில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்று என்றால் கல்விதான். ஈமானில் இருந்து கல்வியை பிரிக்க முடியாது. எப்படி இணை வைத்தல் என்பது அறியாமையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. எங்கே அறியாமை இருக்குமோ அங்கே இணை வைத்தல் இருக்கும், எங்கே கல்வி வருமோ அங்கே ஈமான் வந்துவிடும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய, அல்லாஹ் இறக்கி அருள் புரிந்த அல் குர்ஆனின் முதல் வசனம், அறியாமை கடலில் மூழ்கி இருந்த உலக மக்களை எல்லாம் வஹியின் வெளிச்சத்தை கொண்டு ஒளிமயமாக்கிய அற்புத வேதத்தின் முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உலகமே படிப்பறிவு இல்லாமல் இருந்தது, அல்லது படிப்பறிவு ஒரு சில குறுகிய கூட்டத்துக்குள் ஒடுங்கி அடங்கி இருந்தது. அவர்கள் தான் படிப்பார்கள். கல்வி அடைக்கப்பட்ட ஒன்றாக, வரையறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. இந்த குர்ஆன் இறங்கி கல்வியை பொது உடைமையாக்கியது. எல்லோரும் படியுங்கள், அடிமைகள் படியுங்கள், செல்வந்தர்கள் படியுங்கள், ஏழைகள் படியுங்கள், ஆண்கள் படியுங்கள், பெண்கள் படியுங்கள், சிறுவர்கள் படியுங்கள், ஏன் முதியவர்களும் படித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய மரணம் வரை நீங்கள் கல்வியை தேடிக்கொண்டே இருங்கள் என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த புரட்சியின், இஸ்லாம் என்ற ஏகத்துவ புரட்சியின் ஒளியை தொடங்கினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, இனி உங்கள் வேலை என்ன? உங்களை படைத்த இறைவனின் பெயரால் படிப்பது, படித்துக் கொடுப்பது, அதுதான் உங்களது வேலை. உங்களது வேலை என்ன? படிப்பது, படித்துக் கொடுப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. இந்த மகத்தான நம்முடைய பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய இறுதி இறை தூதருடைய பணியை அல்லாஹ் சொல்கிறார். அவர் உங்களுக்கு வேதத்தை கற்பிப்பார், தஅலீம், எஜுகேஷனை கொடுப்பார், வேதத்தின் அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அன்பிற்குரியவர்களே, தொழுகையை மட்டுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள்? நோன்பை மட்டுமா கற்றுக் கொடுத்தார்கள்? சுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். சுத்தம் எப்படி செய்ய வேண்டும்? சமீபத்திலே இந்த பன்றிக் காய்ச்சல் என்ற ஒரு பெரிய நோய் பரவியது. அந்த நேரத்தில் ஜெர்மனை சேர்ந்த ஒரு மந்திரி சொல்கிறார், இந்த பன்றிக் காய்ச்சல் பிரச்சனை முஸ்லிம்களை பெருமளவில் பாதிக்காது. அவர் சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை கை கால்களை கழுகுகிறார்கள், முகங்களை கழுகுகிறார்கள், தங்களை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த பிரச்சனை மிக குறைவாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் மதரசாவில் சென்றால் முதலாவதாக கற்றுத்தருவது ஒது எப்படி செய்வது என்று. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழுகைக்கு ஒரு ஷர்த்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த ஒதுவுடைய சிறப்பை இன்றைய நவீன அறிவியல் புரிந்து கொள்கிறது. டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் ஒரு முறை சொல்லும் போது சொன்னார்கள், காதுக்கு மசகு செய்வது, காதுக்கு மசகு செய்வது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நம்முடைய உடலில், குறிப்பாக முகத்திலே
இருக்கக்கூடிய இறந்து போன செல்கள் அதிகமாக இந்த காதுக்கு பின்னால் தான் இருக்கின்றன. அதை ஈர கைகளால் துடைக்கும் போது அந்த செல்கள் அகற்றப்படுகின்றன. இதை இன்றைய அறிவியலிலே கண்டுபிடிக்கின்றார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? உலகத்தில் பல் துலக்குதல் என்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் இருந்தது. பல் துலக்குதல், பல் விளக்குதல் என்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் இருந்த காலத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது 5 முறை பல் துலக்குங்கள் என்ற ஒரு உன்னத சுத்தத்தின் உயர்ந்த ஒரு கான்செப்டை இபாதத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். பல் துலக்குவது வாயை சுத்தப்படுத்துகிறது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறது. நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் இல்லாமல் இருந்தால், உங்களை சிரமப்படுத்தி விடுவேனோ என்ற பயத்தினால்தான் நான் அதை கட்டாய கடமையாக்கவில்லை. ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் பல் துலக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்போது? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்றிலிருந்து 100 அல்லது 150 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த ஆங்கிலேயர்கள் பல் துலக்கக்கூடிய பழக்கத்துக்கே வந்தார்கள். நம்முடைய உஸ்மானிய கலீஃபாக்களை சந்திக்கும் பொழுது ஆங்கில அந்த அரசர்கள் குளித்திருக்க மாட்டார்கள். அவர்களை குளிக்க வைத்து நறுமணம் பூசி பல் துலக்க வைத்து நம்முடைய உஸ்மானிய கலீஃபாக்களிடத்திலே கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சுத்தத்தினுடைய ஒரு நாகரிகத்தினுடைய மார்க்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்தார்கள். தீனையும் துன்யாவையும் ஒரு சேர கொண்டு செல்வதுதான் இந்த மார்க்கத்தினுடைய மகத்தான சிறப்பு. தீனையும் துன்யாவையும். நம்முடைய துஆவையே பாருங்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே ஒரு மதம், அது இறைவனுடைய மதம் தான், இறைவனுடைய மார்க்கம் தான். இறக்கப்பட்ட மார்க்கம், உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, அருளப்பட்ட மார்க்கம். சிந்தனைகளால் மனிதன் சித்தரித்த மார்க்கம் அல்ல என்பதற்கு அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எதையும் கொண்டு வரவே முடியாது. சேலஞ்சு விடலாம். ஒரு உதாரணம் பாருங்கள். வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால், நல்ல கவனிங்க, வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் கண்மூடித்தனமாக கடவுளை வணங்கு என்பதாகத்தான் எல்லா சமயங்களும் சொல்லும். வணங்கு, கண்மூடித்தனமாக வணங்கு, உனக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை, கடவுள் பார்த்துக் கொள்வார். காலில் செருப்பணியாமல் சுற்று, இதை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே, அப்படி இப்படி என்று பலவிதமான நெருக்கடிகள் இருக்கும். குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். மூமின்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், பயணத்தில் இருந்தால் நோன்பு வைக்காதீர்கள். நீங்கள் விட்ட நாட்களை கணக்கிட்டு வேறொரு நாள் மாதத்தில் அந்த நாட்களில் நோன்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனுடைய ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியம், இதை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தின் எல்லா சட்டங்களும். நம்முடைய வணக்க வழிபாட்டின் எந்த ஒரு அம்சத்தையும் எத்தகைய நவீன அறிவியலை கொண்டும் அது உடல் ஆரோக்கியத்திற்கு, மனித அறிவுக்கு, மனிதனுடைய இயற்கை இயல்புக்கு முரண்பட்டது என்று நிரூபிக்கவே முடியாது. இன்று யோகா என்று செய்கிறார்கள். அந்த யோகாவை விட சிறந்த மன அமைதியை, உடல் ஆரோக்கியத்தை, மன ஓர்மையை ஏற்படுத்தக்கூடியது தொழுகை முறை. அந்த தக்பீரில் இருந்து, நிலையிலிருந்து, ருக்குவிலிருந்து, சுஜூதிலிருந்து, அத்தஹியாத்திலிருந்து ஒவ்வொரு அமைப்பும் அவ்வளவு அற்புதமான அமைப்புகள்.
அதற்குள் அவ்வளவு அருமையான தத்துவங்கள் இருக்கின்றன. இங்க பாருங்கள், அல்லாஹு தஆலா தொழுகைக்கு நீங்கள் தயாரானால், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு wujuhakum, இறை வழிபாட்டுக்கு முன்னால் உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம் தேவை என்பதை கட்டாயமாக்கிய ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாமை தவிர வேறு எதுவும் இல்லை. நீ இறைவனை வணங்க வேண்டும் என்றால் உடனே உனக்கு முதலில் நினைவுக்கு வருவது சுத்தம் தான். பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். மனைவியிடத்திலே சேர்ந்திருந்தால் குளித்து நீ புத்துணர்ச்சி அடைய வேண்டும். அதே சோர்வுடன் தொழுகைக்கு வரக்கூடாது. பிறகு நீ மலர்ந்தனம் கழித்திருந்தால் உன்னுடைய இந்த சிறு தொடக்க நிலையிலிருந்து உன்னுடைய உறுப்புகளை கழுவி, கை கால் முகங்களை கழுவி நீ சுத்த நிலைக்கு வர வேண்டும். உன்னுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். நீ தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். உன்னுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தொழுகைக்கே வர முடியும். யோசித்து பாருங்கள், சிறுநீர் கழித்த பின், மலர்ந்தனம் கழித்த பின் கழுவ வேண்டும் என்பதை கட்டாய சட்டமாக்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்றுதான் இது அறிவியல் மூலமாக மக்களுக்கு சொல்லப்பட்டு மக்கள் இதை பயிற்சிக்கு பழகி இருக்கிறார்கள். இது நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கற்பிக்கப்பட்டு, நீங்கள் இந்த சுத்தத்தை பேணுவதை அல்லாஹ் அதற்காக உங்களை நேசிக்கிறான் என்று அல் குர்ஆன் வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். சரி, இப்ப இந்த வுது செய்வது இருக்கிறது, இது கட்டாயம் ஷர்த். நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், உடல் ஆரோக்கியம் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியம். மெடிக்கல், மருத்துவத்தை முறைத்துக் கொண்டு, மருத்துவத்தை மீறி இஸ்லாம் எந்த ஒரு சட்டத்தையும் சொல்லவில்லை, அடிப்படையாக வைத்திருக்கிறது. வுது செய்யுங்கள். ஆனால் நீங்கள் நோயாளியாக இருந்தால் நீங்கள் தண்ணீரை பயன்படுத்தாதீர்கள், தயமம் செய்து கொள்ளுங்கள். நோயாளியாக இருந்தால் நீங்கள் தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. பரவாயில்லை, இறைவனுக்காக காய்ச்சல் அதிகமானால் என்ன, காயத்திலே தண்ணீர் பட்டால் என்ன, இவற்றையெல்லாம் நான் சகித்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் வீம்பு பேச முடியாது. இறைவனின் கட்டளைக்கு மாற்றமாகிவிடும். நீங்கள் தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் நோயாளியாக இருந்தால் நீங்கள் பரிசுத்தமான ஒரு நல்ல மண்ணிலே தயமம் செய்து கொள்ளுங்கள், தண்ணீரை தொடாதீர்கள் என்று நம்முடைய மார்க்கம் அல் குர்ஆன் வழிகாட்டுகிறது. இப்படி சகோதரர்களே, நம்முடைய இந்த மார்க்கம் இல்மோடு சேர்ந்த மார்க்கம், அறிவோடு சேர்ந்த மார்க்கம், சிந்திக்க தூண்டிய மார்க்கம், கண்டுபிடி என்று கட்டளையிட்ட மார்க்கம். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாயி கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத். ஒட்டகத்தை சிந்திக்க மாட்டார்களா? ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று? உயிரினங்களை அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறார். அல் குர்ஆனிலே உயிரினங்களை சிந்திக்க சொல்லி அவ்வளவு வசனங்கள். வானத்தை அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறான், ஆராய்ச்சி செய்ய சொல்கிறான், வானம் எப்படி உயர்த்தப்பட்டுள்ளது என்று. பூமியை அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறான், அது எப்படி விரிக்கப்பட்டுள்ளது என்று சிந்தித்து பாருங்கள். பூமியை ஆராய்ச்சி செய்யுங்கள். மலைகளை அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறான், எப்படி நிறுத்தப்பட்டுள்ளது, எப்படி அது அமைக்கப்பட்டுள்ளது என்று. இப்படி அறிவியலையும் அறிவையும் கல்வியையும் சிந்தனையையும் தூண்டக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம். நம்முடைய முன்னோர்கள் வெறும் இந்த சமய வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு மட்டும் சென்று உலகத்தில் எல்லாம் இஸ்லாமை பரப்பி விட்டார்களா? இல்லை சகோதரர்களே. மார்க்கத்தை அறிவோடு, ஞானத்தோடு, அறிவியலோடு, ஒழுக்கத்தோடு, யதார்த்த நடைமுறையோடு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மக்கள் புரிந்தார்கள். ஒரு மார்க்கம் என்றால் அதில் எல்லாம் இருக்க வேண்டும். ஒரு மார்க்கம் என்றால் அதற்குள் எல்லாம் இருக்க வேண்டும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டை விட, ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டை விட ஒரு பெரிய எல்லா டிபார்ட்மெண்ட்களையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் இஸ்லாம். இங்கே ஒரு மார்க்கத்தில்
வழிபாடு இருக்கிறது, அறிவியல் இல்லை. ஒரு மார்க்கத்திலே சில தத்துவ கோட்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் ஒழுக்கங்களை பற்றி அல்லது குற்றவியல் சட்டங்களை பற்றி அல்லது அரசியல் சட்டங்களை பற்றி இல்லை என்றால் அதற்கு வேறொன்றை நாட வேண்டுமா? அதற்கு வேறொன்று தத்துவத்தின் பக்கம் செல்ல வேண்டுமா? அல்லாஹு தஆலா நமக்கு அருளிய இஸ்லாமில் அப்படிப்பட்ட ஒரு தேவையை, ஒரு பலவீனத்தை வைக்கவே இல்லை. உங்களுக்கு இறை வழிபாடும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது. ஒன்றை சொல்லட்டுமா? இடையிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரத்திற்கு ஒரு முறை நகத்தை வெட்டுங்கள் என்று ஒரு மார்க்கம் சொல்லி இருக்கிறதா? நகம் எவ்வளவு ஒரு மோசமான கிருமிகள் உள்ளடங்கக்கூடியது. தொழுகையிலே ஒழு செய்யும் பொழுது சுத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மடிப்புகளை சுத்தம் செய்ய சொன்னார்கள், கோதி கழுவ சொன்னார்கள். இவ்வளவு சொல்லியும் வாரத்திற்கு ஒரு முறை நகம் வெட்டுங்கள், வாரத்திற்கு ஒரு முறை நகம் வெட்டுங்கள். மீசை வைத்திருந்தால் மீசை உதட்டில் படாமல் கத்தரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய தத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்திற்கு ஒரு முறை. நம்முடைய அக்குள் முடிகள், நம்முடைய மர்மஸ்தான முடிகள், இவற்றை நீக்குங்கள் என்று அதை ஒரு மார்க்க கட்டளையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள் என்றால் எங்கே ஆரோக்கியமும் ஒரு வழிபாடாக நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது பாருங்கள். இப்படி நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். அடுத்து அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி இருக்க வேண்டும், சமூக சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீதம் எப்படி இருக்க வேண்டும், குற்றங்களுக்கான தண்டனைகள் எப்படி இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் அல் குர்ஆன் நிர்ணயித்ததை போன்று வேறு ஒருவரால் நிர்ணயிக்க முடியுமா? நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். 10 வயது பாடகி சின்ன சிறுமியை அவள் இருந்த வீட்டின் உரிமையாளர் பல முறை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். அதை வீடியோ எடுத்து வைத்து அந்த சிறுமியை பல முறை சீரழித்திருக்கிறார். நீங்கள் என்ன சட்டம் சொல்வீர்கள்? அந்த சிறுமிக்கு என்ன நீதியை வாங்கி தருவீர்கள்? மிருகத்தை விட கேவலமான அவனுக்கு என்ன சட்டத்தை கொண்டு நீங்கள் அவனை கண்டிக்க முடியும், திருத்த முடியும்? குர்ஆன் சொல்லிய அந்த சட்டத்தை தவிர, இறைவன் இறக்கிய அந்த மகத்தான சட்டத்தை தவிர வேறு ஒரு சட்டத்தை கொண்டு அந்த குழந்தையின் மனதில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்ற முடியுமா? அந்த கொடூரனுக்கு அவனுக்கு அவன் செய்த குற்றத்திற்கான அந்த வலியை உணரும் அளவுக்கான தண்டனையை கொடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட குற்றத்தை இனி செய்ய நினைக்கின்றவனுக்கு நினைக்கும் போதே நடுநடுங்கக்கூடிய, அவனுடைய உடல் நடுங்கி அந்த பயத்தாலேயே அவன் சாகக்கூடிய, அவனை அந்த குற்றத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு தண்டனையை உங்களால் கொடுக்க முடியுமா? உலகத்தின் நீதிமன்றத்தால் படைத்த இறைவனால் தான் கொடுக்க முடியும். படைத்த ஏக இறைவனால் தான். யார் மனிதனை படைத்தானோ, யார் மனிதனின் உணர்வுகளை உருவாக்கினானோ அந்த ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும். யோசித்து பாருங்க. இது போன்று ஒரு சம்பவமா? எத்தனை சம்பவங்கள், எத்தனை நிகழ்வுகள். குற்றவாளிகள் நிம்மதியாக இருப்பதும் பாதிக்கப்பட்டவர்கள் பயத்தோடு இருப்பதும் மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களில் தான் இருக்க முடியும். இறைவன் இறக்கிய சட்டத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் நீதத்தை பெறுவார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள், குற்றவாளிகள் பயப்படுவார்கள், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது வெறும் தொழுகைக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இபாதத் நம்முடைய இலக்கு, இபாதத் நம்முடைய குறிக்கோள், மறுமை நம்முடைய குறிக்கோள். அந்த மறுமையை தேடுவதற்கு உலகம் நமக்கு சீராக இருக்க வேண்டும், உலகம் நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நோய் இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும், அச்சம் இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும், பசி இல்லாத
பசிக்கு பஞ்சம் இல்லாத வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் ஒரு மார்க்கமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் அதுதான் இஸ்லாம். நீங்கள் ஒரு பெருநாளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெருநாள் உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெருநாளை இஸ்லாம் அல்லாத ஒன்றிலே நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள், பார்க்கலாம். நீ சந்தோஷமாக இருப்பதை போன்று, நீ மகிழ்ச்சியாக இருப்பதை போன்று, நீ இன்று பசியார உணவு உண்பதை போன்று உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களும் உன்னுடைய சொந்தக்காரர்களும் உன் சமூகத்தில் உள்ள ஏழைகளும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர்களும் இருக்க வேண்டும், பசியார வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஜ்ஜி பெருநாளிலே ஆடெடுத்து அந்த ஆட்டில் 1/3 ஏழைகளுக்கு கொடுங்கள், 1/3 உறவுகளுக்கு கொடுங்கள், 1/3 உங்களது குடும்பத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோன்பு பெருநாளாக இருந்தால் நோன்பு வைத்த ஒவ்வொருவரும் 3 கிலோ அளவிற்குண்டான அரிசியோ கோதுமையோ அவர் கண்டிப்பாக ஒரு ஏழையின் வீட்டை தேடி சென்று அவருக்கு தானமாக கொடுத்தால்தான் அவருடைய 30 நாட்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். 30 நாள் நீங்கள் நோன்பு வைத்தீர்கள், இரவு தொழுகை தொழுதீர்கள், உங்கள் நோன்பு அங்கீகரிக்கப்பட்டு விடுமா? உங்களுடைய இரவு தொழுகை அங்கீகரிக்கப்பட்டு விடுமா? அந்த 3 கிலோ அரிசியை, தானியத்தை தேடி சென்று ஒரு ஏழையின் வீட்டுக்கு கொடுத்து அந்த பெருநாள் என்றும் அதற்கு சில நாட்களிலும் அவன் பசியார இருப்பதற்குண்டான அவனுடைய தேவையை நிறைவேற்றினால்தான் இந்த நோன்பு அங்கீகரிக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட தத்துவம்! அந்த நோன்பு பெருநாளில் மட்டும் முஸ்லிம்களுடைய அரிசி கொள்முதல், அந்த சதக்கா பங்கீடு, ஒரு வருடத்திற்கு ஒரு அரசாங்கம் செய்யாத தர்மத்தை, ஒரு வருடத்திற்கு ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத தர்மத்தை ஒரு சின்ன முஸ்லிம் சமூகம் செய்து விடுகிறது. இப்பேற்பட்ட விஷயம் பாரு. ஜகாத் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டாய கடமை. நீங்கள் 85 கிராம் தங்க நகைக்கு அல்லது வெள்ளியில் 650 கிராம் வெள்ளி நகைக்கு நீங்கள் உரிமையாளராக இருந்தால் கண்டிப்பாக 2.5% ஒவ்வொரு ஆண்டும் உங்களது தெருவில் இருக்கக்கூடிய, உங்களது உறவுகளில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் 2.5% கட்டாயமாக தர்மம் கொடுத்து ஆக வேண்டும். எப்பேற்பட்ட மார்க்கம்! அதாவது நம்முடைய சமூக சீர்திருத்தத்தை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப சான்ஸாக மார்க்கம் விடவில்லை. கட்டாயமாக உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீ ஜகாத்து கொடுப்பவனாக இருந்தால் ஜகாத்தை கொடுத்தால் தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஜகாத்தை கொடுத்தால் தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான புரட்சி அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே செய்து வெற்றி கண்டார்கள். மகத்தான வெற்றி கண்டார்கள் என்றால் அந்த வெற்றியினுடைய அடித்தளம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ கலக். படியுங்கள், படித்துக் கொடுங்கள். கல்வியை நீங்கள் சமூகத்தில் பரவலாக்குங்கள். எல்லோருக்கும் அந்த இறை கல்வியை, அந்த சமூக கல்வியை, அந்த அறிவியலை, அந்த ஒழுக்கத்தை, அந்த சட்ட கோட்பாடை மக்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டே இருங்கள். உலகத்திலே நல்ல கவனிங்க, நிறைய புரட்சியாளர்கள் வந்தார்கள், நிறைய புரட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். பல பேர்களை சொல்லலாம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருக்க முடியாது. அப்படியே நிலைத்திருந்தாலும் எங்கோ சிலர் அவரை பற்றி பேசுவார்கள், ஏதோ சில புத்தகங்கள் அவர்களை பற்றி பேசும், ஏதோ சில கட்டுரைகள் அல்லது அவர்கள் இயற்றிய சில தத்துவ நூல்கள் சிலரால் வாசிக்கப்படும். இவ்வளவுதான் லிமிடேஷன். 1400 ஆண்டுகளாக
1400 ஆண்டுகளாக ஒரு புரட்சியாளர், ஒரு சீர்திருத்தவாதி பேசப்படுகிறார். அவருடைய போதனைகள், அந்த போதனைகளை அறிவித்தவர்களின் அந்த தொடர் சங்கிலியோடு வாசிக்கப்படுகிறது, படிக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 1400 ஆண்டுகளாக ஒரு சீர்திருத்தவாதியின், ஒரு புரட்சியாளரின் பொன்மொழிகள் பாதுகாக்கப்பட்டு படிக்கப்பட்டு வருகின்றன, மனப்பாடம் செய்யப்பட்டு வருகின்றன. அறிவிப்பாளர் தொடரோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூதரிடமிருந்து தோழர் யார் கேட்டார்? அந்த தோழரிடமிருந்து கேட்ட மாணவர் யார்? அந்த மாணவரிடமிருந்து கேட்ட மாணவர் யார்? பிறகு எந்த நூலில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இப்படியான ஒரு அமைப்பு இந்த தீனுல் இஸ்லாமை தவிர வேறு எங்குமே இல்லை. அடுத்தது என்ன தெரியுமா? இன்னொரு மகத்தான ஒரு செய்தி. ஒரு தோழர், ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு புரட்சியாளர் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்கிறார், அறிவியல் தத்துவங்களை சொல்கிறார், மருத்துவம் சார்ந்த குறிப்புகளை சொல்கிறார், வணக்க வழிபாடுகள் சார்ந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்றார். ஒன்றல்ல, நூறல்ல, ஆயிரம் அல்ல, லட்சக்கணக்கான ஹதீசுகளை, பொன்மொழிகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றை கூட இன்றைய நவீன அறிவியல் உலகம் இயற்கையோடு, அறிவியலோடு, மனித இயல்போடு முரண்படுகிறது, இது ஒத்து வராது என்று நிரூபிக்க முடியவில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் சொல்லுவாங்க, முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபு போடுறத பத்தி, முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபு போடுறத பத்தி, என்னங்க இது ஒரு பெண் அடிமைத்தனம், ரொம்ப பெண்களை போட்டு நீங்க சிரமப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இன்றையிலிருந்து ஏறக்குறைய 28 ஆண்டுகளுக்கு முன்பாக லண்டன் பாராளுமன்றத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெரிய ஒரு சர்ச்சை நடக்கிறது. யுனைடெட் கிங்டமுடைய 4 நாட்டு மந்திரிகளும் அதிலே கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் பற்றிலும் நாம் முன்னேறிவிட்டோம் இல்லையா? அமெரிக்காவை விட முன்னேறியது லண்டன். எல்லாவற்றிலும் முன்னேறிவிட்டோம், எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வந்து விட்டோம். எதை கொடுக்க முடியவில்லை? எதை கொடுக்க முடியவில்லை? பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியவில்லை. அப்போது ஸ்காட்லாந்துடைய பெண் அமைச்சர் அவர் எழுந்து பாராளுமன்றத்தில் அழுது கொண்டு சொல்கிறார், நான் 13 வயதில் இருக்கும் பொழுது என் அண்டை வீட்டுக்காரரால் சீரழிக்கப்பட்டேன். ஒரு பெண் அமைச்சர், நான் இதை எங்கே சொல்வேன்? நமது சட்டத்திலே என்ன பாதுகாப்பு இருக்கிறது? நான் இதை சொன்னால் வெளியில் நடமாட முடியுமா? அவர் சில ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்ததற்கு பிறகு எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என் உயிருக்கு என்று அவர் அழுது கொண்டே சொல்கிறார். சரி, இப்படியாக காரசாரமான வாதங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே லண்டனுடைய இன்னொரு அமைச்சர் எழுந்து என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் அங்கே கவனிக்க வேண்டியது. போட்டு உடைத்தார். இதற்கெல்லாம் காரணம், இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய கலாச்சாரத்தில் பெண்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய குட்டை பாவாடையும் இறுக்கமான சட்டையும். அவர்களை பார்த்தாலே கவர்ச்சியை தூண்டக்கூடிய அளவுக்குண்டான ஆடைகளை அவர்களுக்கு கொடுத்து விட்டு, அது மட்டுமல்ல, ஒன்று. இரண்டாவது, எந்த ஆணோடும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், பழகலாம் என்ற கட்டுப்பாடற்ற உரிமையையும் கொடுத்து விட்டு, நான் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது எப்படி முடியும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பெண்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்தாலே தவிர பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க முடியாது.
அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நம்புவதற்கு ஏற்பதற்கு வேண்டுமானால் அவர்கள் தயங்கலாம், யோசிக்கலாம். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளை, சட்டங்களை, ஒழுக்கங்களை, கட்டுப்பாடுகளை அவர்களால் ஒருபோதும் எதிர்க்க முடியாது. கண்மூடித்தனமாக எதிர்த்து அழைத்துகிறது. அவ்வளவு பாதுகாப்பானது. ஒரு பெண்ணாக இருந்தால் உன்னுடைய இரத்த உறவு உடைய ஆண்களிடத்தில் மட்டும்தான் நீ பேச வேண்டும், இல்லையா? இரத்த உறவுக்குரிய ஆண்கள், உன் தந்தை, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய தந்தையோடு பிறந்தவன், உன்னுடைய தாயோடு பிறந்தவன். கட்டுப்பாடு முடிந்துவிட்டது. வேற எந்த ஆணையும் நீ தனிமையில் சந்திக்க கூடாது. எந்த ஆணோடும் நீ தனிமையில் பழகக்கூடாது. எந்த ஆணோடும் நீ தனிமையில் பயணிக்க கூடாது. நீ பயணிப்பதாக இருந்தால் உன்னோடு தந்தை இருக்க வேண்டும், கணவன் இருக்க வேண்டும், உன்னோடு சகோதரன் இருக்க வேண்டும், தாய் மாமன் இருக்க வேண்டும், உன்னுடைய தந்தையோடு பிறந்த சாட்சா இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ பயணமே மேற்கொள்ள வேண்டும். பாதிப்பு வருமா? இன்று ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம், சொர்க்கத்தில் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இங்க சில குற்றங்கள் நடக்குது, இல்லாமல் இல்லை. இருந்தாலும் வடநாடுகளை கவனித்து, ஏனென்றால் அங்கும் ஏறக்குறைய 7 ஆண்டுகள் நான் இருந்திருக்கிறேன் என்பதற்காக சொல்கிறேன். 6 மணிக்கு மேல் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே சென்றால் ஒன்று சீரழிக்கப்பட்டுத்தான் அவள் கண்டெடுக்கப்படுவாள், அல்லது கொலை செய்யப்பட்டுதான் கண்டெடுக்கப்படுவாள். பத்திரிகைகளிலே நீங்கள் படிப்பது மிக குறைவு, நடப்பது இதை விட அதிகம். சரி அன்பானவர்களை, எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய மார்க்கம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, இது ஒரு நிஅமத் என்று ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இஸ்லாம் ஒரு அருட்கொடை, இஸ்லாம் ஒரு மகத்தான நற்பாக்கியம். உலக செல்வங்கள் கிடைப்பதை விட கிடைத்து என்ன பயன்? பாதுகாப்பு இல்லை என்றால். கிடைத்து என்ன பயன்? சமூக கௌரவம், அந்தஸ்து இல்லை என்றால். தீண்டாமையை ஒழிப்பதற்கு நமது நாட்டிலே இத்தனை புரட்சியாளர்கள் வந்தும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாலும் அங்கும் அங்கே தீண்டாமை இருக்கிறது. ஏதோ சில சட்ட கட்டுப்பாடுகளால் அங்கே சில மாற்றங்கள் இருக்கலாமே தவிர மன ரீதியாக, சமூக ரீதியாக அவர் கௌரவிக்கப்படுவாரா? இங்கே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனோடு பேசக்கூடிய இறை தூதரோடு ஒரே தட்டிலே அமர்ந்து சாப்பிடுகிறார் பிலால். குறைஷி உயர்ந்த அரபு குலத்திலே முதல் தரத்தில் இருக்கக்கூடிய ஹாஷிம் குடும்பத்தில் பிறந்த அந்த முகமது நபியோடு யார் ஒரே தட்டிலே சாப்பிடுகிறார்? ஒரு அடிமை ஒரே தட்டிலே சாப்பிடுகிறார். அந்த அடிமை சாப்பிட்டு வைத்ததை அந்த தூதர் எடுத்து சாப்பிடுகிறார். அந்த அடிமை உடுத்திய ஆடையை அந்த தூதர் அணிந்து கொள்கிறார். அவரோடு பக்கத்திலே நின்று இருவரும் இறைவனை தொழுகிறார்கள். இருவரும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு பயணிக்கிறார்கள். இப்பேற்பட்ட சமூக சீர்திருத்தத்தை ஒரே வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்ற அந்த மந்திரத்தால் மட்டுமே முடியும். இந்த ஒரு மந்திரம் இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற மந்திரம் உலகத்தை புரட்டி போடும், உலகத்தை மாற்றிவிடும், சமூகத்தை மாற்றிவிடும். அதனாலதான் சொல்லுவாங்க நிறைய பேர், அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாட்டிலேயே நிறைய கிராமமா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், எங்களால தீண்டாமையை ஒழிக்க முடியல, எங்களால தெருக்கல்ல நடக்க முடியல. பேசாம நாங்க எல்லாம் பாயா மாறிட்டோம், நாங்க எல்லாம் களிமா சொல்லிட்டோம். இப்ப யாராவது நீ தீண்ட தகாதவன் என்று எங்களை சொல்ல முடியுமா? அக்ரஹாரத்திலே வீடு வாங்கி குடியேறுவோம், அக்ரஹாரத்திலே வீடு வாங்கி குடியேறுவோம். எங்களுக்கு யாராவது டீ குடிப்பதற்கு கிளாஸ் தரமாட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, அப்பேற்பட்ட மகத்தான ஒரு மாற்றத்தை நமக்கு அல்லாஹ் இஸ்லாம் மூலமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுத்து விட்டார். அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் மொழிபெயர்த்த அந்த முதல் மொழிபெயர்ப்பாளர்.
இயற்கை மதம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க ஒரு வச்சு எல்லாருக்கும் கொடுங்க. அந்த இயற்கை மதம் என்ற நூலுக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஈவேரா பெரியார் அவர்கள் மதிப்புரை வழங்கி இருக்கிறார்கள். பெரியார் ராமசாமி அவங்க மதிப்புரை வழங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் சொன்னார், பெரியாருடைய அந்த 28 வால்யூம்கள் அவங்களுடைய கடித தொகுப்புல நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார். அவர் இறந்த போது அவருடைய கைப்பையில இருந்தது என்ன தெரியுமா? குர்ஆன் மொழிபெயர்க்கூடிய சில பிரதிகளும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறில் சில பிரதிகளும். நல்ல சிந்தனை உருவாக வேண்டும் என்றால் குர்ஆனை படிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும். சீர்திருத்த சிந்தனைக்கு விட்டிட்டவர்கள் உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுக்கு உரிமை இருக்கிறதா, உரிமை என்ன உயிர் இருக்கிறதா என்று வாதம் செய்து கொண்டிருந்தார்கள் யூதர்கள். பெண்களுக்கு உயிர் இருக்கிறதா என்றால் என்னவென்றால், அதாவது அவங்க விலங்கா மனுஷனா, விலங்க கொண்டா ஏதாவது ஒருத்தர் ஆட்டை அறுத்துட்டாரு, அதுக்கு போய் கேஸ் போட முடியுமா? அந்த மாதிரி பெண்களை அவர்கள் மதித்துக் கொண்டிருந்த காலகட்டம். யா அய்யுஹன் நாஸு இன்னா ஹலக்னாகும் மின் ذكரி வ உன்ஸா, ஓ மனித சமுதாயமே, உங்களை ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். பெண் உங்களிலிருந்து படைக்கப்பட்டவர், பெண்ணிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டவர் என்ற ஒரு மகத்தான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான சமத்துவத்தை கொடுத்தது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். இந்த தீன் இருக்கிறது இப்பேற்பட்ட சமூக சீர்திருத்தத்தை மட்டும் தரவில்லை. முக்கியமாக நான் இந்த இடத்தில் பேச வந்தது நம்முடைய மார்க்கம், நம்முடைய மார்க்க அறிஞர்கள் இந்த உலக நவீன அறிவியலுக்கு எப்பேற்பட்ட சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் சுருக்கமாக சொல்ல வந்து, ஆனால் சில முன்னுரைகளை சொல்லியாக வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் நினைவூட்டினேன். இன்று நம்முடைய சமூகம் உண்பது, தின்பது, விழாக்கள் கொண்டாடுவது, சடங்குகள் செய்வதிலே மூழ்கிவிட்டார்கள். இது நம்முடைய பின்னடைவுக்கான மிக முக்கிய காரணம். இது நம்முடைய பின்னடைவுக்கான முக்கிய காரணம். நாம் இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம், அறிவை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். கல்வியை கொடுப்பதற்காக, ஒழுக்கத்தை போதிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றமே தவிர விழாக்கள் எடுத்து கொண்டாடி பொருளாதாரத்தை வீண்விரயம் செய்து, அறிவை வீண்விரயம் செய்து, நேரத்தை வீண்விரயம் செய்து சமூகத்திற்கு ஒரு சுமையாக இருப்பதற்கல்ல. வேண்டுமானால் கொஞ்ச நேரத்துக்கு இது ஒரு பொழுதுபோக்கா இருக்கலாம். இது ஒரு பொழுதுபோக்கு, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட். இதனால் ஒரு சமூகத்திற்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? சொல்லுங்க பாருங்க. ஒரு கந்தூரி விழாவுக்கு செலவழிக்கிற காசு இந்த பள்ளிக்கூடத்துக்கு செலவழிக்கப்பட்டிருந்தா இந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஆயிரும் இல்லையா? எது மார்க்கத்தில் இல்லையோ அதற்கு அவ்வளவு செலவுகள், அவ்வளவு விமர்சை, அவ்வளவு ஈடுபாடு எல்லாம் வந்து விடுவார்கள். கல்வி மார்க்கத்தின் முதல் வாசல். தலபுல் இல்மி ஃபரீதத்துன், கல்வியை தேடுவது மார்க்கத்தின் கட்டாய கடமை. மார்க்கத்தின் கட்டாய கடமை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டுன்னு சொன்ன உடனே அவரை உட்கார வச்சு அவருக்கு கல்வி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. முதல் வேலை தான். முதல் வேலை என்ன? கல்வி கற்றுக் கொடுங்க. இப்பேற்பட்ட செல்வந்தர்கள், காரைக்காலில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? பேங்காக்ல இருக்காங்க, இந்தோனேஷியாவில் இருக்காங்க, பிரான்ஸ்ல இருக்கிறாங்க, லண்டன்ல இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட செல்வந்தர்களை உள்ளடக்கிய இந்த ஒரு பெரிய செல்வ செழிப்பான ஒரு ஊர்ல 100 ஆண்டுகள் கடந்த அல்லது கடக்க போகின்ற
ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய நிலையை பாருங்க, சமூகத்தினுடைய பரிதாப நிலை. துஆ செய்யுங்க, எனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பா நம்மளும் பங்களிப்பு செய்வோம். கவலையா இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு தேர்வு விழா, ஒரு கந்தூரி விழா, ஒரு கூடு விழான்னு சொல்லட்டுமே, எது மார்க்கத்தில் இல்லையோ அதற்கு கொடுப்பார்களா இல்லையா? கோடி கோடியாக செலவழிப்பார்களா இல்லையா? நேரங்கள், காலங்கள், செல்வங்கள். அன்பானவர்களே, இதுதான் ஷைத்தானின் வேலை. இதுதான் ஆக்கப்பூர்வமான பணிகளில் உங்களது நேரங்களை, செல்வங்களை, உழைப்புகளை, சிந்தனைகளை கொடுப்பது இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். எதனால் உனக்கு, உன் சமூகத்திற்கு, உன் வருங்கால தலைமுறைக்கு எந்த நன்மையும் இல்லையோ அதில் செலவழிக்க வைப்பது, அதில் உங்களை ஈடுபடுத்துவது, அதுதான் ஷைத்தானின் வேலை. உங்களுக்கு தெரியுமா? நீங்க வெளியில கேட்கிற உலகம் வேற, பதியப்பட்ட வரலாறு வேற. லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி லண்டன்ல நிறைய கல்வி கலாசாலைகள் இருப்பது தெரியும். உலகத்துல முதல்ல கல்லூரிகளை ஆரம்பித்ததே முஸ்லிம்கள் தான். குர்துபாவுடைய ஸ்பெயினுடைய யூனிவர்சிட்டி எடுத்துக்கொள்ளுங்கள், மொரோக்காவுடைய யூனிவர்சிட்டி, அல்-அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. அதாவது ஆங்கிலேயர்கள் கல்வி என்றால் என்ன என்று அவர்கள் பொதுவாக பேசாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே கல்வியை வைத்துக் கொண்டிருந்த நிலையில் கல்லூரி அல்ல, பல்கலைக்கழகங்களை நிறுவி உலகத்திலிருந்தெல்லாம், ஆங்கில நாடுகளிலிருந்து, பிரெஞ்சு நாடுகளிலிருந்து மக்களை வரவேற்று கல்வி கொடுத்த சமூகம் முஸ்லிம் சமூகம். நீங்க ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே கூகுள்ல இருக்குது. அது தாண்டி போய் ஏஐ வந்துருச்சு. நீங்க கேட்டு பாருங்க, வேர்ல்டு, அதாவது வேர்ல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தி வேர்ல்ட் அப்படின்னு போட்டு பாருங்க, என்ன பட்டியல் வருதுன்னு பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு மகத்தான சமூகம் இன்று உண்பதில், குடிப்பதில், விழாக்கள் கொண்டாடுவதில், அனாச்சாரங்களில், மௌட்டிக மூட நம்பிக்கைகளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றார்களே. இதற்காகவா இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாம் உருவாக்கப்பட்டோம்? அல்லாஹ் நம்மை உருவாக்கினான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். நாம் மக்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட சமூகம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நம்மை அடையாளப்படுத்துகின்றான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க, குர்ஆன் கொடுத்தாங்க, நமக்கு ஹதீஸ் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கலீஃபாக்கள் வந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய அரபு உலகத்தோட நின்றுச்சா? ஆப்பிரிக்கா வரை பரவியது. ஸ்பெயின் இஸ்லாமிற்கு வந்தது. இங்கே பிரான்ஸ் நாடு வரை இஸ்லாம், இந்த பக்கம் ரஷ்யாவுடைய பெரும்பகுதி இஸ்லாம். இப்படியாக பரவிக்கொண்டே வந்தது. எதை வைத்து அவர்கள் அந்த மக்களை ஆட்சி செய்தார்கள்? எப்படி உருவாக்கினார்கள்? இந்த தீனிலே அவ்வளவு அறிவியல் பங்களிப்பு, சமூக பங்களிப்பு, கல்வி பங்களிப்பு, இதை கொண்டு சமூகத்தை கட்டமைத்தார்கள், உருவாக்கினார்கள். இப்படிப்பட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கலைக்களஞ்சியமான மார்க்கத்தை தானே நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். எந்த மார்க்கத்தில் சமூக ஒற்றுமை இருக்குமோ, சமூக பாதுகாப்பு இருக்குமோ, அறிவியல் சிந்தனைக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்குமோ, எந்த சமூகத்தில் சமத்துவ உரிமை இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு கலைக்களஞ்சியமான மார்க்கத்தை தானே, அந்த மார்க்கத்தின் ஆட்சியை தானே தேடிக்கொண்டிருந்தோம் என்று எங்கெல்லாம் இஸ்லாம் பரவியதோ அங்கெல்லாம் அந்த மக்கள் இஸ்லாமின் ஆட்சி முறையை, இஸ்லாமிய கல்வி முறையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இல்லை என்றால் அங்கே ஆட்சி செய்திருக்க முடியுமா? கலவரங்கள் வெடித்திருக்கும். மன்னர்களுக்கு இடையில் வேண்டுமானால் ஆட்சி போட்டியிலே சண்டை நடந்திருக்கலாமே தவிர இஸ்லாமிய ஆட்சி முறையை எதிர்த்து கலகம் வெடித்ததாக 1400 ஆண்டுகளிலே ஒரு வரலாற்று குறிப்பை கூட நீங்கள் எங்களுக்கு எடுத்து காட்ட முடியாது. ஒரு மன்னருக்கும் இன்னொரு மன்னருக்கும் ஆட்சி கட்டிலை பிடிப்பதிலே சண்டை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய இந்த ஆட்சி முறையில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு சமத்துவம் இல்லை, எங்களுக்கு நாட்டின் வளங்கள் சமமாக பங்கிடப்படுவதில்லை, எங்களது வளங்கள் சுரண்டப்படுகின்றன, எங்களது உழைப்புகள் சுரண்டப்பட்டு எங்களுக்கு ஊதியங்கள் கிடைப்பதில்லை, எங்களுக்கு சமூக அந்தஸ்து இல்லை என்பதாக எங்கேயாவது ஒரு நாட்டிலே, முஸ்லிம்கள் ஆட்சி செய்த நாட்டிலே, ஒரு
இஸ்லாமிய ஆட்சி முறைக்கு எதிராக கலவரம் நடந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பை கூட காட்ட முடியாது. கல்வி பொதுவானது, மஸ்ஜிதுகள் பொதுவானது, வேதங்கள் பொதுவானது, தலைவராக ஆகக்கூடிய அந்த தகுதி பொதுவானது. யாரெல்லாம் அதற்கு தகுதியானவர்களோ, யாரெல்லாம் அதற்குரிய அந்த தகுதியை தேடிக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் வரவேற்கப்படுவார்கள். அன்பிற்குரியவர்களே, சில முக்கியமான ஒரு 10 அறிஞர்கள் யார் இந்த நவீன அறிவியல் வரலாறுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார்களோ அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு புரிய வரும். அதற்கு முன்பாக இஸ்லாமிய சமூகம் என்னென்ன செய்தார்கள், எந்தெந்த இடங்களில் இருந்து இஸ்லாமிய கல்வி புரட்சி ஆரம்பமானது, மக்காவிலே தோன்றி, மதினாவிலே தோன்றி, பிறகு பக்தாத், டமாஸ்கஸ், கெய்ரோ, குர்துபா, புகாரா, சமர்கந்த், நைசாபூர், மொரோக்கோ, இந்த நாடுகள் எல்லாம் இன்று எப்படி நீங்கள் லண்டன் கல்லூரிகளை அல்லது அமெரிக்க கல்லூரிகளை பேசுகிறீர்களோ அப்படி கல்லூரிகளுக்கான நகரங்களாக இருந்தன. என்ன செய்தார்கள் இவர்கள்? நூலகங்களை நிறுவினார்கள், மருத்துவமனைகளை நிறுவினார்கள், மருத்துவ கல்வி கற்பிக்கப்பட்டது, வானியல் ஆய்வு கூடங்கள் அமைக்கப்பட்டன, கணித ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, மருந்தியல் கல்வி வளர்க்கப்பட்டது, உலக வரைபடங்கள், உலகம் எப்படி அமைந்திருக்கிறது, இயங்குகிறது என்ற உலக வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டன, அறிவியல் ஆய்வு கருவிகள் உருவாக்கப்பட்டன. இவற்றையெல்லாம் இன்றைய 200-300 ஆண்டுகால ஆங்கில மருத்துவத்திற்கு முன்பாகவே, ஆங்கில கண்டுபிடிப்புகளுக்கு முன்பாகவே முஸ்லிம் அறிஞர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்ல, பக்தாதிலே அப்பாசிய கிலாபத்துடைய காலத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து ஒரு 100 ஆண்டுகளுக்குள் பக்தாதை உருவாக்கிய போது அப்பாசிய மன்னர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அரண்மனை கட்டுவதற்கு முன்பாக ராணுவங்களுக்கான அந்த ராணுவ தொழிற்சாலைகளை, ராணுவ பாதுகாப்பு மையங்களை நிறுவுவதற்கு முன்பாக அவர்கள் உருவாக்கியது பைத்துல் ஹிக்மா என்ற கல்வி நிலையத்தை தான். ஒரு ஆட்சியாளர் ஒரு அரசாங்கத்தை நிறுவிய அப்பாசிய கிலாபத், அப்பாசிய கலிஃபத் என்று நீங்கள் போட்டு பாருங்கள். முதலாவதாக எதை நிறுவுகிறார்கள்? பைத்துல் ஹிக்மா என்ற கல்வி நிறுவனத்தை. இந்த பைத்துல் ஹிக்மாவுடைய வேலை என்ன? கிரேக்க மொழி, சிரிய மொழி, பாரசீக மொழி, ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழி, அப்போது இருந்த இத்தனை மொழிகள் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம், ஓலைச்சுவடிகளை எல்லாம் அங்கே கொண்டு வந்து அவற்றை எல்லாம் அரபி மொழியிலே மொழியாக்கம் செய்யுங்கள், அந்த கல்விகளை நீங்கள் கொண்டு வாருங்கள். நம்முடைய மார்க்க அறிஞர்கள் என்ன செய்தார்கள்? அவற்றை மொழியாக்கம் மட்டும் செய்யவில்லை, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து சரியா என்பதை ஆராய்ச்சி செய்தார்கள். இரண்டாவது, அவற்றில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தினார்கள். அந்த அறிஞர்கள் தவறாக பதிவு செய்திருந்தால் அந்த தவறுகளை ஆதாரத்தோடு விமர்சித்தார்கள். இந்த கண்ணோட்டம் முக்கியம். கண்மூடித்தனமான பின்பற்றுதலை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் நமது சமூகம் பின்தங்கியது? நல்ல கவனிங்க, மனசுல பதிய வச்சுக்கிட்டு போங்க, மனசுல எழுதிக்கிட்டு போங்க. ஏன் நமது சமூகம் பின்தங்கியது என்றால், குர்ஆன் சொல்லுகிறது, எதையும் கேட்டால் ஆராய்ந்து சிந்தித்து உண்மையா நீளமா நேர்மையா என்பதை புரிந்து ஆராய்ந்து உறுதி செய்ததற்கு பிறகு பின்பற்றி என்று. கேட்டவுடன் எதையும் நம்பாதே, கேட்டதை ஆய்வு செய், ஆராய்ச்சி செய். அது தவறாக இருக்குமா, சரியாக இருக்குமா, அது ஒத்து போகிறது என்பதையெல்லாம் நீ ஆராய்வு செய்து ஆய்ந்து அதற்கு பிறகு முடிவு செய். அல்லாஹ்வுடைய வேதம் படைத்தவன் பேசுகிற வேதம், படைத்தவன் ரப்புல் ஆலமீன் பேசிய வேதம். அந்த வேதத்துக்கு ரப்பு சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா, ஆய்வு செய்ய மாட்டீர்களா? இதில் முரண்பாடு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களால் முடியுமா?
வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கதீரா. படைத்த இறைவனாகிய அல்லாஹ் அல்லாத வேறொருவர் மூலமாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருந்தால் அநேக முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்களே. இறைவனுடைய வேதம் சிந்தித்து ஆராய்ந்து அதை ஆராய்ந்து பார் என்று நமக்கு வழிகாட்டுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சமூகம் முன்னோர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற கட்டுக்கதைகளை நம்பி தன்னுடைய அறிவையும் மார்க்கத்தையும் அடமானம் வைத்தால் இந்த சமூகம் எப்படி முன்னேறும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சொல்லை சொல்லும் போது கூட சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மார்க்கமாக சொல்லுகிறீர்களா அல்லது உலகம் சார்ந்த விஷயமாக சொல்கிறீர்களா என்று. மார்க்கமாக சொன்னால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, சமிஅனா வ அத்தஅனா, செவியுறுவோம் கட்டுப்படுவோம். உலக விஷயமாக இருந்தால் அதை விட இப்படி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நபிக்கு மாற்று ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிந்தனையை தூண்டிய மார்க்கத்தில் இன்று கண்மூடித்தனமான பின்பற்றுதல். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய அறிஞர்கள் கருத்துக்களை விமர்சித்தார்கள், புதிய புதிய கோட்பாடுகளை கருவிகளை உருவாக்கினார்கள், தங்களுடைய ஆய்வுகளை எல்லாம் நூல்களாக பதிவு செய்தார்கள். 780 780 கிபி 780. இப்ப கிபி என்ன 2026 2020 780 எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த பக்கம் ஒரு 250, இந்த பக்கம் ஒரு 1000, குறைஞ்சது 1250, இந்த ஒரு 25 சேர்த்தா 1300 வருஷம் ஆச்சு. 1300 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் எங்க பிறந்தவர்? உஸ்பெகிஸ்தான்ல பிறந்த முஹம்மது பின் மூசா அல் ஹவாரிஸி என்ற அறிஞரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வைத்திருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் முன்னேற்றங்களுக்கும் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் வித்திட்டவர் தான் இந்த முஹம்மது பின் மூசா அல் ஹவாரிஸி. இவர் என்ன செஞ்சாரு? கணிதம், மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, வானவியல், அதுக்கப்புறம் ஜியோகிராபி, புவியியல், இந்த எல்லாவற்றிலும் புதிய ஆய்வுகளை உலக சமூகத்துக்கு முன்வைத்தார். இதை வைத்துத்தான் அடுத்து வந்த தலைமுறை இன்று வரை அந்த ஆய்வை டெவலப் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? இடையில பேசும்போது நம்ம நானா சொன்னாங்க, என்ன பேருனா இஸ்மாயில், அதை சொல்லி இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா, இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்களா? நானா இல்லையா? இந்த புக்கில் அவங்களெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல் கிதாபுல் முக்தஸர் ஃபி ஹிசாபில் ஜப்ரி வல் முகாபலா, அதாவது ஜபர் முகாபலா, எப்படி சமப்படுத்துவது, எப்படி ஒப்பிடுவது, இதை பற்றி ஒரு நூல் எழுதுறாங்க. இதுதான் இன்றைக்கு அல் ஜீப்ரா என்று அறியப்படுகிறது. அடுத்து என்ன செய்யறாங்க இவங்க? அல் காரிதம், படிமுறை, ஒரு கணக்கையோ பிரச்சனையோ படிப்படியாக தீர்க்கும் முறை. இந்த அஸ்கரிதம், அல்கரிதம், இதை பற்றியான தனி ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. இதனால என்னென்ன உருவாகுது? கணினி நிரலாக்கம், தேடுபொறிகள், சர்ச் இன்ஜின், கூகுள் இருக்கல, செயற்கை நுண்ணறிவு, இப்ப ஏஐ பயன்படுத்துறோமா, தரவு பகுப்பாய்வு, நம்ம ஏஐ மூலமா கொண்டு வந்ததெல்லாம் எல்லா தரவும் சரியா இருக்கா, இந்த எல்லாமே அல் ஹவாரிஸி உடைய அந்த அடிப்படையை வைத்து உருவாக்கப்பட்டதுதான் டேட்டா அனலைஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஏதோ லண்டன்ல இருந்து இது குதிச்சிச்சு, ஏதோ அமெரிக்கால இருந்து குதிச்சிச்சு, பிரான்ஸ்ல இருந்து குதிச்சிச்சு நினைக்கிறோம். குதிச்சிச்சு தான் அங்க இருந்து. அவங்களுக்கு இந்த வாசனை திறந்து வச்சது யார்? இந்த பாதையில போங்க அப்படின்னு அவங்கள போக வச்சது யார்? நம்ம விழா கொண்டாடிக்கிட்டு மந்தியை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டோம். அவன் கல்விக்கு செலவழிச்சான், படிப்புக்கு செலவழிச்சான், அவன் புத்திசாலியாகி உலகத்தை இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். இன்றைக்கு எனக்கு ரொம்ப கவலை. அதாவது ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு பைத்துல் மால் இருக்கணும். நல்ல கவனிங்க, நீங்க 4 பேர் கேளுங்க, 40 பேருக்கு சொல்லுங்க, அது போதும் எனக்கு. நீங்க இங்க மக்கள் குறைவா இருக்கிறீங்கன்னு பார்த்து எனக்கு கவலை கிடையாது.
என்னுடைய சிந்தனையில் அல்லாஹ் என்ன ஒரு அறிவை கொடுக்கின்றானோ அதை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். சில பேர் கேட்பாங்க, இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்ஜினியரிங் தானே படிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அட அறிவாளி, நான் கோவம் வந்து அப்படிதான் பேசுவேன். அட அறிவாளி, ஒரு பையன் டாக்டருக்கு படிக்க போறான், அவனுக்கு அரசாங்க சீட்டு கிடைக்கல, அவனுக்கு அரசாங்க சீட்டு கிடைக்கல, பிரைவேட்ல தான் சீட்டு கிடைக்குது. 3 கோடி ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும், கட்டணும். ஒன்றை ஜக்காத்து காசு இருந்தா 3 கோடி ரூபாய் கொடுத்து அந்த பையனை மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடு. 3 கோடி ரூபாயை கொண்டு போய் ஏன் அந்த பையனுக்கு கொடுக்க நினைக்காத? ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அறிவாளியை உருவாக்குவதற்கு செலவழிக்கப்படக்கூடிய செல்வத்தை தவிர ஒரு சிறந்த செல்வம் இல்லை. புரிச்சா யாருக்காவது? ஜக்காத்துனா என்ன நினைச்சுக்கிறாங்க? ரோட்ல வர்ற பிஸ்கெட்டுக்கு பிச்சை போடுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. That is not zakat. அது ஜக்காத்துடைய கான்செப்ட் அல்ல. ஜக்காத் என்பது ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களை உருவாக்குவது. ஜக்காத் என்பது ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களை உருவாக்குவது. இஸ்லாத்துல 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு ஜக்காத், ஒன்னு சதகா. ஒன்னு ஜக்காத், ஒன்னு கடமையான ஜக்காத்து, இன்னொன்னு உபரியான தர்மம். ஒன்னு உபரியான தர்மம். இப்படி தைமியாட்ட கேட்கிறாங்க. அந்த காலத்திலேயே ஒருத்தர்கிட்ட நிறைய ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது, விளைச்சல் செஞ்சிட்டாரு. இப்ப அந்த விளைச்சல் அறுவடை செய்யறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை, என்ன செய்யலாம்? ஜக்காத்தை கொடுங்கிறாங்க. கேட்கிறாங்க, என்னங்க அவருக்கு ஜக்காத்தம்? அட அறிவாளி, அவருக்கு ஜக்காத்தை கொடுத்து அவர் அந்த அறுவடையை செஞ்சா அந்த அறுவடையில் இருந்து எத்தனை ஏழைகளுக்கு அவர் அதனுடைய ஜக்காத்தை கொடுக்க போறாரு? புரிஞ்சா உங்களுக்கு? வானம் பொழிந்து விவசாயம் செய்திருந்தால் 10ல் 1. இவராக நீர் பாய்ச்சி சிரமப்பட்டு விளைச்சல் செஞ்சிருந்தா 20ல் 1. இப்ப நீங்க அவருக்கு உதவாம இருந்தா அந்த விளைச்சல் நாசமாகுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அறிவை கொடுத்த மார்க்கம். சரி வாங்க, இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு தான் சொல்றேன். பைத்துல் மால்ல என்ன செய்யறோம்னா, அதுல முஸ்லிம்கள் தங்களுடைய ஜக்காத்துடைய ஒரு பெரும் பகுதியை போடணும். தங்களுடைய உறவுகளுக்கு மற்ற மெடிக்கல் தேவை, மற்ற சின்ன தேவைகள், அதாவது அவங்களுடைய வீட்டு வாடகை, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுத்துட்டு ஜக்காத்துடைய ஒரு தொகை அந்த பைத்துல் மால்ல போட்டு, ஊர்ல யாரு டாப் ஸ்டூடெண்ட் டாப்பா படிக்கிறான், டாப்பா ஊர்ல யாரு படிக்கிறான்னு ஆய்வு செய்யுங்க. அதுக்கு ஒரு மக்களை நீங்க பொறுப்பு கொடுங்க. ஒரு தெருவுல ஒரு முஹல்லால நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரு, அவனுக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு பாருங்க. அந்த கல்வியில இந்த இந்தியாலேயே எது டாப்பஸ்ட் யூனிவர்சிட்டின்னு பாருங்க. அதுல அந்த மாணவனை சேர்க்கிறதுக்கு உண்டான ஃபீஸ் கட்டுங்க. அவனை அதற்கு தகுதியானவனா உருவாக்குவதற்குண்டான அந்த கோச்சிங்க்கு அதுக்கு செலவு பண்ணுங்க. அவனை அமெரிக்கால இல்ல, அதுக்கு மேல ஒரு இடம் இருந்தாலும் அங்க போய் படிக்க வைக்கிறதுக்கு என்ன செலவோ அந்த செலவை இந்த ஜக்காத்திலிருந்து செய்யுங்க. இன்று அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சமூகத்தில் செல்வந்தர்கள், பெரிய மாடி வீடு பங்களா வீட்டுக்காரர்கள், அவர்களுக்கு பஞ்சம் இல்லை. பஞ்சம் என்றால் யாருக்கு? கல்வியாளர்களுக்கு பஞ்சம், அறிவியல் ஆய்வாளர்களுக்கு, கண்டுபிடிப்பாளர்களுக்கு பஞ்சம். அதற்கான உருவாக்கத்தை தான் நம்முடைய முஸ்லிம் மன்னர்கள் செய்தார்கள். அடுத்து பாருங்க, இன்னைக்கு மருத்துவத்தை பத்தி, இது கம்ப்யூட்டர் சயின்ஸ், மருத்துவத்தை பத்தி கிபி 980, கிபி 980, இப்ப எத்தனை? 2026. அந்த பக்கம் ஒரு 20, இந்த பக்கம் ஒரு 1000, 25, 1050 வருஷத்துக்கு. 1050 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த அபு அலி இப்னு சீனா இருக்காரு, இவர் எழுதின அல் கானூன் ஃபித்திப், அல் கானூன் ஃபித்திப், மருத்துவ விதிகளின் பெருந்தொகுப்பு. இத வச்சுதான் உடல் அமைப்பு, நோய்களுக்கான காரணங்கள், நோயை எப்படி இது என்ன நோயின்னு நோயை அறிவது, அந்த நோய்க்கான மருந்தை உருவாக்குவது, பிறகு அந்த மருந்தை கொண்டு அந்த நோயை எப்படி குணப்படுத்துவது என்ற சிகிச்சை முறைகள், இது எல்லாத்துக்கும் அடிப்படையான அறிவியலை உருவாக்குறது இந்த இப்னு சீனா. இவருடைய நூல் தான்
லாத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு பிறகு இன்றைய மருத்துவ கல்லூரி இவ்வளவு பெரிய இந்த நவீன புத்தகங்கள் எழுதப்படுவதற்கெல்லாம் மூல நூலாக இருந்தது. அடுத்து வாங்க, அபூபக்கர் முஹம்மது அர் ராசி, இவங்க கிபி 865 பிறந்தோம். இவருக்கு முன்னாடி இவருடைய வேலை என்னன்னு சொன்னா, இந்த மெடிசன் அண்ட் கிளினிக்கல் டயக்னோசிஸ், மருத்துவம் மற்றும் நோய் அறிதல். இதை அது மட்டுமல்ல, நோயில ஒரு நோயில என்னென்ன நோய் இருக்கலாம் பார்க்கிறதுக்கு, காய்ச்சல், அந்த காய்ச்சல்ல எத்தனை வகையான காய்ச்சல் இருக்கு, இப்படிப்பட்ட இந்த மருத்துவ அறிவியலை இவர் தன்னுடைய கிதாபுல் ஜத்ரி வல் ஹஸ்பா, அதிலேயும் குறிப்பா இந்த அம்மை நோய் இன்னைக்கு இருந்து பாருங்க, பெரிய அம்மை சின்ன, இதை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து ஒரு மகத்தான நூலை எழுதுகிறார். அதை வைத்துதான் அடுத்த இந்த மருத்துவ அறிவியல், அதை அடிப்படையாக வைத்துதான் இவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை இந்த மருத்துவ துறையிலே கண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அபு அலி இப்னுல் ஹைசம், இவர் கிபி 965 பிறந்தவங்க, 1040 இறந்தவங்க. இவர் என்ன செய்யறாரு, ஒளியியல், இயற்பியல், கணிதங்கள் இவற்றை பற்றியான ஆப்டிகல் சம்பந்தப்பட்ட இந்த துறையில கிதாபுல் மனாவிர், புக் ஆஃப் ஆப்டிக்ஸ், ஒளியியல் நூல், கண்களிலிருந்து ஒளிக்கதிர்கள் வெளியேறுவதால் பார்வை ஏற்படுகிறது என்ற பழைய கருத்துக்கு மாற்றமாக பொருட்களில் இருந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒளி கண்ணை அடைவதால் பார்வை ஏற்படுகிறது என்பதை விளக்கினார். அது மட்டுமில்லாம இன்னைக்கு இந்த கேமரா இருக்கு பாருங்க, கேமரா லென்ஸ், இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மனித கண்களை போன்று செயற்கையான கண்களை உருவாக்கி அந்த படங்களை பிடிக்கலாம் என்பதற்கான வழிகாட்டுதல்களை இவர் உருவாக்கினார். இங்க இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுறார், இன்னைக்கு இந்த செயற்கை பேபி, செயற்கை கருத்தரித்தல் முறை, அந்த காலத்தில் இப்னு கல்துன் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு உடல் அமைப்புல ஒன்றை உருவாக்கி இந்த விந்துவை அதில் பாதுகாத்தால் குழந்தை உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தத்துவத்தை இப்னு கல்துன் எழுத போய் அதை இப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரே, ஒரு கல்வியாளர் சொல்லி அதை ஆய்வு செய்ய போய் தான் இன்னைக்கு இந்த துறையை உருவாகி இருக்கிறது. இப்படி அன்பிற்குரியவர்களே, பல நூறு சம்பவங்களை சொல்லலாம், பல வரலாற்று ஆய்வாளர்கள், கல்வியாளர்களை சொல்லலாம். ஜாபிர் இப்னு ஹய்யான் கிபி 721 பிறந்தவர். இவருடைய அந்த படிப்பு என்னவென்றால் டிஸ்டிலேஷன், காய்ச்சி வடித்தல், ஒரு திரவத்தை சூடாக்கி ஆவியாக்கி பின்னர் குளிர்வித்து தூய்மையான திராவமாக பெறக்கூடிய முறை. அதே போல படிகமாக்கல், ஒரு கரைசலில் உள்ள பொருளை தனித்தனி படிகங்களாக பிரித்தெடுக்கக்கூடிய முறை. அதே போல இந்த பூமியை அளவிட்ட முறை, இந்த பூமியினுடைய வரைபடங்கள், இப்படிப்பட்ட இந்த எல்லா கல்விகளுக்குமான அந்த முதல் அடிப்படை பங்களிப்பை செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள். அன்பிற்குரியவர்களே, சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அடுத்து உங்களுக்கும் பல பொறுப்புகள் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம். எனவே நேரத்தின் அருமையை கருதி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சொல்லக்கூடிய நோக்கம் இதுதான். நம்முடைய பழைய பெருமைகளை பேசுவது இருக்கிறதே, அது நமக்கு அடிப்படை நோக்கம் அல்ல. வரலாற்றை கூறுவது, அந்த வரலாற்று புருஷர்கள் எப்படி இப்படிப்பட்ட சாதனைகளை செய்தார்களோ என்பதை உணர்ந்து நாமும் அது போன்ற சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த தேடலை, அந்த ஆர்வத்தை, அந்த வேகத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய உடைக்கு, நம்முடைய உடலுக்கு, நம்முடைய இருப்பிடங்களுக்கு செலவழிப்பதை விட கல்விக்கு, படிப்புக்கு, ஞானத்திற்கு, அறிவுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து செலவழிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் இல்லையா? பக்கத்து வீட்டு பிள்ளைகளை தேர்ந்தெடுங்கள், தத்தெடுங்கள். முஹல்லாவுடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களிலும் ஆய்வகங்களை உருவாக்குங்கள். அந்த கல்வி நிறுவனங்களை வளர்ச்சி அடைய செய்யுங்கள். கல்வி என்றாலே இஸ்லாம் என்றிருந்த அந்த நிலை போய்
கல்வி என்றாலே இன்று வேறு ஒரு சமூகத்தை தேடக்கூடிய நிலைக்கு நாம் ஏன் மாறினோம்? அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய கல்வியை சொல்லக்கூடிய அதே நேரத்திலே பொருளாதாரத்தை சொல்கிறானா இல்லையா? குர்ஆனிலே தொழுகையுடைய வசனங்கள் எல்லாம் ஒரு வசனத்தில் முடிஞ்சிடும், ஒரு வரியில முடிஞ்சிடும். அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஸக்காத். பொருளாதாரத்தை பத்தி ஒரு பக்கத்துக்கு அல்லாஹ் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் ஃபக்துபு. அவ்வளவு பெரிய வசனங்கள் வியாபாரத்தை பற்றி, கொடுக்கல் வாங்கலை பற்றி, சொத்துரிமையை பற்றி, நிர்வாகத்தை பற்றி. அதனால இந்த மார்க்கம் கல்விக்கான மார்க்கம், கல்வியை உருவாக்கிய மார்க்கம், கல்வியை வளர்த்த மார்க்கம், கல்வியை கொண்டு உலகத்தை செழிப்பாக்கிய ஒளிமயமாக்கிய மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் கண்மூடித்தனமான பின்பற்றுதலை கொண்டு, கண்மூடித்தனமான அநாகரிகமான கலாச்சாரங்களை கொண்டு, சீர்கேடுகளை கொண்டு இந்த சமூகத்தை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள், இந்த சமூகத்தை பாழாக்கி விடாதீர்கள். இப்போது நாம் விழித்தெழவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய நம் தலைமுறை என்ன செய்வார்கள்? நீங்கள் கல்விக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு செலவும் அடுத்து வரக்கூடிய உங்களது தலைமுறைக்கு நீங்கள் அமைத்துக் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான கோட்டை என்பதை மறந்து விடாதீர்கள். கூட சொன்னாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது காரைக்கால் சொல்லுவாங்க, காரைக்கால் வீதியை பாரு, காதர் சுல்தான் வீட்டை பாருவாங்க. அந்த வீடு இருக்காப்ப போச்சா போச்சா? அந்த வீட்டை கட்டுறதுக்கு பதிலா ஒரு மருத்துவமனையை கட்டியிருந்து சமூகத்துக்கு வக்ஃபு பண்ணியிருந்தா, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி வக்ஃபு பண்ணியிருந்தா அன்னைக்கு அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க. சரி, அவரை விடுங்க, அவர் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாரு, ஏதோ செஞ்சாரு. அந்த குடும்பம், நான் சொல்கிறேன், பல பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு சென்று சொல்லியிருக்கிறேன், நம்முடைய முன்னோர்களை குறை சொல்லாதீர்கள். அவர்கள் நமக்கான அடித்தளங்களை அமைத்துக் கொடுத்தார்கள். அதை பாதுகாக்காத வழித்தோன்றல்களாக நாம் இருக்கிறோம். இன்னைக்கு ஜமால் முகமது காலேஜ், கர்த்தர் ராவுத்தர் காலேஜ், நியூ காலேஜ், மியாசி, இப்படி நூற்றுக்கணக்கான நமது முன்னோர்கள் உருவாக்கிய கல்வி நிறுவனங்களை நாம் சொல்லலாம். ஆனால் அந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் A1 தரத்திலே கொண்டு வராத, A1 தரத்திற்கு உயர்த்தாத ஒரு மோசமான வழித்தோன்றல்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா? உயர்ந்த ரேங்க் என்றால் ஒரு மாற்று சமூகம் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனம் என்ற பெயர் ஏன் வந்தது? முஸ்லிம்களுடைய கல்வி நிறுவனம் என்றால் அது கீழே 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 நூத்துக்கிட்ட எங்கேயாவது ஒரு தரத்தில் இருக்கும். அந்த நிலைக்கு கொண்டு சென்றது யார்? நமது முன்னோர்கள் உருவாக்கிய அந்த கல்வி நிலையங்களை பாதுகாத்து அதை உயர்ந்த தரத்திற்கு நம்முடைய மாணவர்களை உயர்ந்த சிறந்த மாணவர்களாக கொண்டு போகாத அந்த பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அந்த தப்பு யாருடைய தப்பு? அதனால ஏன் சொல்கிறேன் என்றால், ஒண்ணு வெட்டிக்கு வீணுக்கு செலவழிக்கிறத, வெட்டிக்கு வீணுக்கு முயற்சி செய்யறத விடுங்க. பயனுள்ள காரியம் எது என்பதை தேடுவீர்கள். உருப்படியான வேலை எது என்பதை தேடுவீர்கள். நீங்க வெட்டி வேலை, வீண் வேலை, இந்த குண்டுத்தனமான கலாச்சாரங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற வரை எது மார்க்கம், எது பயனுள்ள காரியம், எது சமூகத்திற்கான பாதுகாப்பு, எது வருங்கால தலைமுறைக்கான அந்த அடிப்படை என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள். ஒரு சின்ன நிறுவனம், இதிலிருந்து படித்தவங்க எவ்வளவு பேர் உருவாகி இருக்கிறாங்க. அதனால இஸ்லாம் கல்வி சாலைகளை உருவாக்க சொல்லுகிறது, மஸ்ஜிதுகளுக்கு சமமாக கல்வி கூடங்களை உருவாக்க சொல்லுகிறது, சமூக வணக்க வழிபாட்டுகளுக்கு சமமாக கல்விக்கான சமூகத்திற்கான மறுமலர்ச்சியை உருவாக்க சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சமூகத்திற்கும் அத்தகைய சீர்திருத்த நல்ல சிந்தனைகளை தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும் பாதுகாப்பதற்குமான வழிகளை நமக்கு காண்பித்துக் கொடுத்து அந்த வழிகளுக்காக, அந்த நற்காரியங்களுக்காக நம்முடைய செல்வங்களை, நம்முடைய திறமைகளை, அறிவுகளை செலவழிப்பதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி நிறுவனம் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக ஒரு கல்லூரியாக மாறுவதற்கான முயற்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை, நன்கொடைகளை செய்து கொடுத்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த நற்கூலிகளை பெறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக. கட்டிடத்திற்கான தேவை இருக்கிறது என்று கூறினார்கள். அந்த தேவைகளையும் அவர்கள் உங்களை தேடி வந்து சிரமப்பட்டு கையேந்துகின்ற நிலைக்கு நீங்கள் அவர்களை வைக்காமல்
அவர்களை தேடி வந்து உங்களுடைய செல்வங்களை மனமுவந்து கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களை குளிர வைப்பதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த நன்மைகளை பெறுங்கள். நீங்கள் இந்த சமூகத்துக்காக, இந்த மார்க்கத்துக்காக, வரக்கூடிய தலைமுறையின் கல்விக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு செலவழிப்பும் உங்களது சொர்க்கத்திற்கான செலவழிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய செல்வத்தில், உங்களது வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நேரான பாதையில் நம்மை உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி ஒவ்வொரு பிதஅத்துகளையும், அனாச்சாரங்களையும், சீர்கேடுகளையும், கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளையும் விட்டு விலகி நேர்வழியிலே நிலைத்திருப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் வ ஜஸாக்குமுல்லாஹு கைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.